தாயார் எழுந்துள்ளிருக்கார். அவரை பத்தி ஆழ்வார் சொல்லச்சே, இந்த தாயார் எனக்கு பண்றது ரொம்ப நன்மை. நான் ஏதோ ஒரே ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வைப்பேன், ₹1 1.5 கட்டப்பட்டு. நம்ம மாதுளம்பழம்னா 30 ரூபா கொடுத்தலாம் வாங்கிட்டே போல, வாழைப்பழம் தான் வாங்கிட்டு போனது. அதை போய் பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். அர்ச்சகர் கேட்டார், அவ்வளவுதானா, ஏதாவது பையில வச்சிருக்கலான்னா? இதுவே ஏதோ போனா போகுதுன்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த அரும் கூட வாழைப்பழத்தை வாங்கிட்டா வச்சுன்னு தோலை உரிச்சு பெருமாள்கிட்ட கண்ட்ரோல் பண்ண வரும் இல்லையோ, பண்ணிட்டு அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பக்கத்துல தாயார்கிட்ட காமிக்கிச்சே. அந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு தாயார் பெருமாள்கிட்ட பேசுறாரு. என்ன அற்புதமான பழம் பார்த்தீர்களோ, நம்ம பக்தன் என்னமா நமக்காக வாங்கிட்டு வந்திருக்கான், எவ்வளவு விலை வத்த பண்டம். பெருமாள் கேட்கிறார், இந்த வாழைப்பழத்தை தானே சொல்றேன், நீ ஏதோ சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ பழக்கடையே வாழ்ந்துட்டாப்புல பேசிட்டு இருக்கியே, இந்த பழம் தானேனா? இதே பழம் தான். ஏன் இது விதுரர் கொடுத்தா மட்டும் ஆச்சரியமா வாங்கி சாப்பிட்டுடு, அப்ப இவன் கொடுத்தா மட்டும் என்னன்னா விதுரர் பக்தர், இவன் அப்படியா? பெருமான் திரும்பி கேட்டா தாயார் சொல்றது, அவர் ஏதோ துவாபர யுகத்து பக்தர், அந்த யுகத்துல என்ன வேணா பக்தியோட இருக்கலாம், நீ நேரம் இருக்கிறச்சே அவன் பக்தி பண்ணான். நம்ம குழந்தை நீர் இப்ப லோகத்துல இல்லாத இருக்கிறச்சே எவ்வளவு பக்தியோட வாழ்ந்து வந்திருக்கான். அதை புரிஞ்சு நீ சந்தோஷப்படணும்னால் அப்ப மாதுளம்பழம் மல்கோவா மாம்பழம் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டாப்புல பெருமாள் ஆஹான்னு சிரிச்சு வரும். இருக்கிறது ₹1.5 வாழைப்பழம். பின்ன அப்படி சிரிப்பலான்னு கேட்டா அவ பேச்சு அந்த மாதிரி எடுத்து சொல்லியிருக்காளோ இல்லையோ. ஒரு குழந்தைய கணவனிடத்துல சேர்த்து வைக்கிற முயற்சியே தாயாருடையதுதான். அவ பார்த்து இவ என்ன தப்பு பண்ணாலும் என்ன சரி பண்ணாலும் எல்லாம் கோச்சு கூடாது, நம்ம குழந்தை சரியாப்படும் சரியாப்படும்னு சொல்லிட்டே இருக்காளோ இல்லையோ. அதை போல மகாலட்சுமி சன்னதிக்கு போனால் நாம என்ன துளி சமர்ப்பித்தாலும் அதை 1க்கு 10 பெருமாள்கிட்ட சொல்றா. வாழைப்பழத்தை ஏன் தெரியுமா கொடுக்குறா? அதுலதான் சத்து அதிகம். விதுரர் கொடுத்தார், பழமா கீழே போட்டுட்டு தோலா கொடுத்துட்டு இருக்கா. அப்பவும் நாச்சியார் சொன்னது பத்திடா, ஏன் பழத்தை கீழே போடுறான்னு நீ கோச்சு கூடாது, வாழைப்பழத்துல தோல்ல தான் சத்து இருக்கும்னு தெரிஞ்சு கொடுத்துருக்கா பாருங்க. என்ன பேசணும்னாலும் பேசலாம் இல்லையோ. எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அவன் நல்லவன்னு ஸ்தாபிக்கணும்னா என்ன வேணா பண்ணலாம். நாம எத்தனை தீயவனா கலியுகத்துல போனாலும் தாயாருடைய ஒரே வேலை நல்லவன் தான், யாரும் பாப்பம் பண்ணவா இல்லை. உம்ம உள்ளத்திலேயே நினைச்சு விட்டீங்கன்னா அவன் பாப்பம் எம்மாத்திரம் நிமிஷ போதுல போயிடாதா என்ன அவனுக்கு சொல்லி சொல்லி சொல்லியே அவர் அனுகிரகிக்க சொல்றான். ஏன்னா நம்மளை திருத்துறது ஒரு பக்கம், அவரை திருத்தது இன்னொரு பக்கம். அவர் கோபமாக வச்சுருக்கார், இவன் பண்ண பாவத்துக்கு தண்டனை கொடுத்தே தீர்வேன். இவனை பார்த்து பாவம் பண்ணாதேன்னு சொன்னா இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். அப்ப தாயாருக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், இவனை திருத்த முடியல, அவரை திருத்திடுவோம். சாமி பகவான் என்ன திருத்துறதுனால் அவர் கோச்சிட்டு இருக்காரு இல்லையா, நீர் கோச்சுக்காது என்ன கேட்டு போறாரு. இப்போ இவன் சொன்னா கேட்பலான்னால் அவன் பெருமானுக்கு ஒரே ஒரு ஆசைதான், இந்த குழந்தைகள் எத்தனை தப்பு பண்ணாலும் தனக்குன்னு ஒண்ணு பண்ணிக்காம இவ என்னமா அவளுக்காக பேசுறான், இதற்காகவான்னு நாம பண்ணியே தீரணும் அப்படின்னு தான் அந்த சர்வேஸ்வரன் பண்ணுகிறான். அப்ப பகவானும் ஒருத்தருக்கு அடங்குறாருனால் அது பக்கத்துல இருக்கிற நாச்சியாருக்கு மட்டும், மற்ற யாருக்குமே அவர் அடங்க மாட்டான். ஸ்ரீரங்கத்துல போயிருக்கல, பங்குனி உத்திர தண்ணிக்கு பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சேர்த்து சேவை. வருஷத்துக்கு ஒரே நாள் பங்குனி மாசத்துல உத்தர நட்சத்திர தண்ணிக்கு நம்பெருமாள் நின்றுட்டு இருப்பார். பக்கத்துல ஸ்ரீ ரங்கநாச்சியார் அமர்ந்த திருக்கோலம், மூத்த நாச்சியார் வயசான சுமங்கலிய போல பார்த்தினாலே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஒரு சுவாமி நன்னா சேவிச்சுட்டு வந்தவர் வேடிக்கையா சொன்னார், பத்தியில நம்பெருமாள் நின்றுட்டு இருக்கார், ரங்கநாதன் நின்றுட்டு இருக்கார், பக்கத்துல ஸ்ரீரங்கநாச்சியார் உட்காண்டு இருக்கார். இதுல இருந்தே யார் சொன்னதை யார் கேட்க போறான்னு புரிஞ்சுதா சுவாமின்னு. என்ன இப்ப நம்பெருமாள் ஆணையிடுவார், தாயார் செய்வார்னா கிடையவே கிடையாது. உட்காண்டு இருக்கிறவா தான் எப்பவும் ஆணையிடுவா, நின்று இருக்கிறவா தான் ஓடி ஓடி வேலை செய்வா. அவ உட்காண்டு இருக்கிற தோரணையிலேயே ஆணை அங்கதான் தெரிஞ்சு போச்சு. இவர் நின்று இருக்கிற வேகத்திலேயே தேவி யாருக்கு என்ன கொடுக்க சொல்றீரோ உடனே கொடுக்குறேன் அப்படின்னு கையை இப்படியே வச்சுன்னு காத்துருக்கா பத்தீரா. அப்ப தாயார் கை வச்சுருக்கிறது இப்படி, பெருமாள் இப்படி வச்சுருக்கார். கலியுகத்தில் எதை கண்டும் பயப்படாதே, நான் இருக்கேன் உனக்கு. துராச்சாரோபி சர்வாசி கிருத்தக்னா நாஸ்திக புரா சமாஸ்ரயே ஆதிதேவந்தம் பிரபாவாத் மகாத்மனா பரமாத்மனா. நீ எத்தனை தாழ்ந்தவனா துராச்சாரம் பிடிச்சவனா இருந்தாலும் பகவானே சரணம்னு சொன்னியானால் கலியுகத்தில் உடனே பெருமான் மன்னிக்கிறார், உண்மை. அப்ப பாபங்களை கண்டு பயப்படாதேன்னு பெருமாள் இப்படி கை வச்சிருக்கார், நாச்சியார் கை வச்சிருக்காரு, தாயார் சன்னதிப்பான அவரும் வச்சிருக்கார். அது எதுக்கு நாள் இப்படின்னு சொல்லிட்டு நின்று இருக்காரே, அவரை பார்த்து நீ பயப்படாதே நீ கவலைப்படாதே அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு ஆளாப்போ. ஏன்னா பாபங்களை கண்டு பயப்படாதேன்னு பெருமாள் சொல்றார், அவரையே பார்த்து பயந்து படலாமோ இல்லையோ நம்ம. இவர் எங்கேயா நமக்கு தண்டனை கொடுத்தாருனால் அதுவும் துல்லியமா இவருக்கு கண்டு தெரியும். இவருக்கு இருக்கிற ஞானத்துக்கு நான் பண்ண மொத்த பாபத்தையும் கணக்கு வச்சிருக்கார், என்ன பண்ணுவதோ நமக்கு பயமா இருக்குமோ இல்லையோ. கவலைப்படாதே, நீ ஒரு சின்ன துளசியை போடு, கொஞ்சம் தீர்த்தத்தை கொடு, பழத்தை கொடு, பூஜை பண்ணேன்னு சொல்லு, 2 நாமங்களை சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ அவரை பண்றவரா நான் ஆக்கி தரேன் அப்படிங்கிறதுக்காக தாயார் கையில வச்சிருக்காளோ இல்லையோ. இந்த 2 பேருக்கு இருக்கும்போது கலியுகத்தை பண்டு கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. கலியும் கெடும் கண்டுகொள்மேன்
நரியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு ஆதுந்தம் இல்லை. ஆக கலிகிருத்தமான தோஷங்கள் எல்லாம் சங்கீர்த்திதா விஷ்ணு, சங்கீர்த்தனத்தை ஏத்துக்கிற பெருமான், தியாதா நினைவு கொண்ட பெருமான். நம்ம அடிக்கடி நினைக்கிற மூல்யம் ஏதோ ஒரு விதத்திலே அது நடந்து போயிட்டு சேவோ, தூங்க போறச்சேவோ, ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி யோக காலம்னு பேர். எத்தையோ பார்த்துட்டு பயந்து போய் தூங்கிட்டு இருக்க. நீ குழந்தைகளா இருந்தா ஒரே துப்பாக்கி சூடு, குண்டு வெடிப்பு, இதைத்தான் பார்த்துடுறா. கையில இன்னைக்கு வச்சுட்டு இருக்கா, தட்டின உடனே எல்லாம் அதுல குண்டு வெடிப்பா வருது, துப்பாக்கி சூடா வருது. அதுவும் என்னென்னமோ மாதிரி உருவங்கள்லாம் பெருசு பெருசா வருது. அதுல அது முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ பெரிய பெரிய விலங்காட்டா இருக்கு. கேட்டா இது ஒரு 40 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிருகம் தான் இருந்ததுன்றா. இதை போல இருக்கிற படத்தெல்லாம் பார்த்துட்டு தூங்கப்படுறது குழந்தைகள். அது ஏதோ கஜேந்திர மோட்ச கதை சொல்லியிருக்கோம், நரசிம்ம பெருமான் கதை சொல்லியிருக்கோம் தெரியும். இதை போல படுத்து தூங்கினா ராத்திரி கண்ட கண்ட கனவெல்லாம் வருது. நமக்கு அதெல்லாம் நம்ம பாக்குறது இல்லை. ஆனா நம்ம பாக்குறது வேற இருக்கே. இப்ப நீங்க திரும்பி போன உடனே என்ன நடக்க போகுது? இங்க எல்லாத்தையும் கேட்டாச்சு. இப்போ கேட்டுட்டு வீட்டுக்கு போன உடனே 6:30 இருந்து 8:30 இங்கே, அதுக்கப்புறம் 9:30 இருந்து என்னமோ பார்த்தானோ இல்லையோ 6:30 மணி இது தாண்டி அது தாண்டி அது தாண்டி எல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அது எல்லாத்தையும் பார்த்துட்டு 11 மணிக்கு தூங்க போறச்சே. இந்த குழந்தை பார்த்த மிருகம் பாடே தேவையில்லை. அதை விட மோசமா நிறைய விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். இப்போ இல்ல சுவாமி நன்னா நாடகம் நடந்தது என்ன, ஒத்தரை கொத்த கொல்றதும் வெட்டுறதும், அவா குடும்பத்தை இவா அழிக்கிறதும் இவா குடும்பத்தை அவா அழிக்கிறதும் ரொம்ப திருப்தியா ராத்திரி பார்த்துட்டு தூங்க போயிருந்தா நம்ம குடும்பம் ஒழுங்கா இருக்கணும். அது இருக்கணும்னா இப்ப யோக காலம், யோக காலம்ங்கிறது பகவத் தியானத்தோட தான் தூங்க போகணும். இப்ப கிருஷ்ண சேட்டிதமோ ராம சேட்டிதமோ வராக சேட்டிதமோ அதை போல அவர் செஞ்சதை நினைச்சுட்டே அந்த நினைவோட தூங்கிடணுங்கிறது. அப்ப தூங்குவதற்கு முன்னாடி பகவத் தியானத்தோட தூங்கணும். கலியுகத்துக்கு இது ரொம்பவே முக்கியம். அப்பனா புண்ணியோ துஸ்வப்பன நாசனா சொல்ற மாதிரி நித்தியம் துஸ்வப்பனங்களை போக்குபவன் பகவான். அந்த கெட்ட கனவுகள் வராம திருப்தியா தூங்கணும். ஆழ்நிலை உறக்கம் வேணும். மேலோட்டமா தூங்கி தூங்கித்தான் புத்துணர்ச்சியே வர்றதில்லை நமக்கு. நன்னா தூங்கினோம்னா மரண 4 மணி நாளி தூங்கினா கூட பழிச்சு எழுந்திருக்கலாம் காத்தால. இப்ப நம்ம 7 மணி நாளி தூங்கினாலும் ஒழுங்கா தூங்குறது இல்லை. எதோ தொல்லை, எதோ நனவு, அது இல்லாம இருக்கணும்னா தியாதா தியானத்தோட அவருடைய சிந்தனையோட தூங்க போனோம்னால் துஸ்வப்பனங்கள் வராது. புத்துணர்ச்சி களைப்பத்தனை நீங்கியே போய்விடும். சங்கீர்த்திதோ தியாதா பூஜிதாதிருத்தோபிவா பூஜிதா பூஜை செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷமான ஒதுக்கி ஆரம்பிப்போம். அது இப்போ 1 மணி நாய் பண்ணு 2 மணி நாய் பண்ணுலாம் தேடி போக வேண்டாம். 2 புஷ்பம், வாழைப்பழமோ, வெத்தலை பாக்கு, ஒரு பாத்திரத்துல தீர்த்தம், அநேகமா எல்லாரும் சமைக்கத்தான் போறோம். யாரும் நம்ம சாப்பிடாத இருந்துட போறது இல்லை. அது ஒரு பிரசாதம். அன்னம், சோறு, பாயசம், சூப்பம், பருப்பு, இந்த 3 தான் சொல்லப்படுது. அன்னம், பாயசம், சூப்பம். அன்னம்ங்கிறது அன்னம், அரிசி சோறு. பாயசம்ங்கிறது பாயசம். சாமி இது என்ன, இது பெருமாள் ரொம்ப விலகத்த பெருமாளா இருப்பது சொல்றவர். நித்தியப்படியெல்லாம் பாயசம் பண்ணா இதெல்லாம் ஆகுமானால் அதுக்கு நீங்க அப்படியே முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் போட்டு பண்ணலாம்னா சொல்லலை. இப்போ கடைசி பட்சம் ஏதோ இப்படி பாலை ஊற்றி 2 சர்க்கரையான பொண்ணு ஒரு ரவையான போடலாமோ இல்லையோ போட்டா அவருக்கு பிடிக்கிறது. இனிப்புன்னு அர்த்தத்துக்காக சொல்றேன். இப்போ பாயசம்னு சொன்னா ஏதோ ஒரு இனிப்பு, வாழ்க்கை இனிமையா இருக்க வேண்டாமா, அதனால அவருக்கு ஒரு இனிப்பு. பருப்பு ரொம்பவே முக்கியம். குழந்தை பிராயத்திலேருந்து சாப்பிட்டது பருப்பு இல்லையோ. இந்த 3 முடியலையா, அன்னம், தயிர். கடைசி பட்சம் இந்த 2வது. சாமி நாங்களே தயிர் சாப்பிடுறது இல்லை. தயிர்லாம் சாப்பிட்டா கொழுப்பு சக்தி கூடிப்படுமா, அதெல்லாம் பாயசம் சாப்பிட்டா சக்கரை கூடிப்படும்னா இதெல்லாம் உங்களுக்கு தானே கூடும், அவருக்கு கூடாது இல்லையோ. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதுல இப்ப அவருக்கு தான் சமர்ப்பிக்கணும், நம்ம சாப்பிடணும்னு சொல்லல. சாமி அவருக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட வேண்டாமானால் வேணும். சர்க்கரை இல்லாத வாழ்க்கை அதை கொடுத்துருங்கோ, சர்க்கரை இருக்கிறா பிரசாதத்தை மட்டும் எடுத்துங்கோ. நன்னா பருப்பு சாப்பிடலாம் இல்லையோ, அதை எடுத்துக்கணும். அப்ப தினப்படி பூஜையின் போது புஷ்பம் சமர்ப்பித்தல், பழம் சமர்ப்பித்தல், அன்னம் பிரசாதம் சமர்ப்பித்தல், இது பண்ணா பெருமாள் ரொம்ப துஷ்டி ஏற்படலாம். அவர் நிறைய சந்தோஷப்படுறார். இது என்ன கட்ட இப்ப கலியுகத்தில் பழத்தை கொடுக்கலாமோ இல்லையோ. சாமி நம்ம ஊரை விட்டு ஊர் போறோம், அடிக்கடி பிரயாணம் இருந்துட்டே இருக்கு. அப்ப அந்த வீட்டுல இருக்கிற விக்கிரகத்துக்கு ஒன்றும் பூஜையெல்லாம் பண்ண முடியல, சமர்ப்பிக்க முடியலன்னா ஆகமத்துல வழி சொல்லியிருக்கா. வீட்டுல பூஜைனாலே இப்ப நம்ம வீட்டுல வச்சிருக்கோம், அதுக்கு 2 வழி இருக்கு. வீட்டை விட்டு வெளியில போறோம், அப்ப எப்படி பூஜை பண்றது, எப்படி பெருமாளுக்கு ஆகாரம் படைக்கிறதுனால், ஒன்னும் இப்ப நித்தியம் நம்ம உறவுக்காரா யார் பூஜை பண்ணிட்டு இருக்காளோ அவ வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு போயிடலாம். அது ஒரு வழி. இப்போ அப்படின்னு அவ ஒத்துக்கணும். நாங்களே பண்றது இல்லைன்னா அங்க கொண்டு வச்சிடாதீங்க, ஏன் நம்மளே தேவையில்லை. இப்போ அதை விட அவா மோசம்னா கொண்டு போய் கூடாது. அப்ப வைக்கிற இடத்துல அவ கொஞ்சம் பாத்துக்கணும், பரிவோட பாத்துக்கணும். வீட்டுல பெருமான் கண்ணன் இருக்கார், ஆராதனை பண்றேன்னா மத்த எல்லாத்த விட பரிவு முக்கியம். தண்ணீர் எடுத்தேன், தடால்னு தலையில கொட்டினேன், தூபத்தை எடுத்தேன், அவர் தலையிலேயே தடலை போட்டுட்டேன், தீபத்தை காட்டினுட்டு கிட்டக்க போய் எங்கேயான முகத்துல பிடிச்சுட்டு போன்னு கிட்ட காட்டினேன். இதெல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம
ஒரு தீபம் ஆரத்தி காட்டுறோம்னா ஒரு அடி தள்ளி இருக்கணும். ஒரு குழந்தைய அந்த கிட்ட கொண்டு போகுமா? எவ்வளவு ஜாகிரதையா குளிப்பாட்டுறோம், எவ்வளவு பார்த்து பார்த்து அதுக்கு தூபம் தீபம் எல்லாம் காட்டுறோம். சோறு ஊட்டும் போது ஆன்னு திறந்த மொத்தமா எடுத்து வாயில போடுறோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அடுப்புல ஆகிண்டே இருக்கும். அந்த கொதிக்கிற சாதத்தை நேர கொண்டு போய் பெருமாளுக்கு முன்னாடி நைவேத்தியத்துக்கு வைப்பா. கேட்டா அக்னிய படைச்சவர் அவர் தானேன்னுவா. வாஸ்தவம், யாரும் மறுக்கல, அக்னிய படைச்சவர் அவர் தான். அதுக்குன்னு நெருப்பா சுட்டு இருக்கிற பிரசாதத்தை கொண்டு போய் அங்க வைக்கணும் கூடாது. பார்த்து நம்ம பதம் பார்த்து தொட்டு ஒழுங்கா இருக்கா, சாப்பிட்ற சூட்ல இருக்கா. இன்னும் சில பெரியவர்கள் ரொம்ப பக்தர்கள் குழம்பு சாதம் பிசிவா, அதுல துளி காய்கறி எடுத்து வைப்பா. கூட்டா இருந்தா அதுல தொட்டுப்பா. சாமி, நான் ஒரு வாயும் தொட்டுன்னு தானே சாப்பிட்றேன், அப்ப எதுக்கு கூட்டு தனி பாத்திரம் பாயசம் தனி பாத்திரம்னு வச்சுட்டு என்ன பெருமாளா கலந்து போறான்னா? அதனால நான் கலந்து வைக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு பக்தி இருக்கிறவாள்லாம் இருக்கா. நான் கலந்துதான் சுவாமி அவர் கொடுப்பேன். அவர் சின்ன கண்ணன், நான் வச்சிருக்கிறது தவழ்ந்த கண்ணன். அவருக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் பிரசாதம் வச்சா அவருக்கு சாப்பிட தெரியாது. அதனால கொஞ்சம் நெய் குத்தி புனர்பாகம்னு ஒரு பிரசாதம் உண்டு தெரியுமா? இந்த வயத்த வலி இப்ப கட்டப்படுறவெல்லாம் ஒரு தடவை சோறு சமைச்சு சாப்பிட மாட்டான், ரெண்டாம் தரம் குழைய வடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறது. அப்படி வடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதை போல வடிச்சு இப்போ குளிர் காலம் எல்லாம் வந்ததுன்னா வெந்நீர்ல தான் குளிப்பாட்டுவா பெருமாள். மற்ற காலமா இருந்ததுன்னா வெறும் தண்ணீர். இந்த மாசம் அப்ப மார்கழி, கார்த்திகை மார்கழி வந்து சொல்லியோ வந்த உடனே தண்ணீரை மெதுவா வெதப்பா காய்ச்சி அதுலதான் குழந்தைய குளிப்பாட்டுவா. பெருமாளுக்கு போய் காய்ச்சணுமானால், ஆமா மார்கழி மாசம் குளிர் மாசம் வந்திருக்கே பண்ண வேண்டாமா? அப்ப அவ புரிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த பெருமானை வீட்டில் இருக்கும் ஒரு பொம்மையாக கருதாமல் நம்ம வீட்டோட இருக்கிற உயிரோடு இருக்கக்கூடிய கடவுளாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அறிவிப்பு. மார்கழி மாதம் முழுவதும் நடந்து வந்த திருப்பாவை உபன்யாசத்தின் இறுதி நாள் சாற்றுமறை, வங்கக்கடல் கடைந்த ஆண்டாள் கல்யாணம் ஆகியவை ஜனவரி 15ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சென்னை மேற்கு மாம்பலம் போஸ்டல் காலனியில் உள்ள ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயாவில் நடக்க உள்ளது. அனைவரும் திரளாக கலந்து கொண்டு ஆண்டாள் அருளை பெற வேண்டுகிறேன். 30 பாசுரங்களின் சுருக்கமும் வங்கக்கடல் கடைந்த பாசுரத்தின் விரிவுரையும் அன்று கேட்டு மகிழலாம்.